அதாவது இந்த இயற்கையுடைய சக்தியை நம்முடைய ஆள் மனது, நம்முடைய பெருமூளை இப்படி உறிஞ்சிடும். அப்போ த்ரூ த நைட்டு நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக பொழுதுபோக்குங்க. முடிஞ்சால் நல்ல புக்ஸ் படிங்க, நல்ல பாசிட்டிவான வீடியோக்கள் பாருங்கள், நல்ல காமெடி கிளிப்ஸ் பாருங்கள். அது மேபி பழைய கவுண்டமணி காமெடிஸாக இருந்தால், இப்போ இருக்கிறதா இருந்தால் சரி, அல்லது பரிதாபங்கள் மேலே இந்த கோபி சுதாகர் போகிறாங்களே அந்த மாதிரி இருந்தாலும் சரி, சம்ஹவ் நீங்கள் இந்த இரவு பொழுதை ரொம்ப நகைச்சுவையாக ரொம்ப சந்தோஷமாக கடந்துட்டு போங்க. அதே இடத்துல தியானம் கற்றுப்பாருங்க, தியானம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு கடவுள் பாடலை கேளுங்க. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டங்கள் பாட்டை கேளுங்க. உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அவனிதனிலேன்னு சொல்லி ஒரு திருப்புகழ் பாடல்கள் பாட்டை கேட்டு பாருங்கள். ஸோ அற்புதமான பாடல்களை இரவு நேரத்தில் கேளுங்க. அப்போது இந்த இரவு நேரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு நம்முடைய மூளையினுடைய வேகம் ஒரு 10 தடவை கம்மியாக துடிச்சிட்ருக்கும். 7 தடவை கம்மியாக துடித்தா நம்ம தூங்கிடுவோம். ஹேர்ட்ஸ் அலைவரிசையில் நம்ம மூளை 7 தடவை கம்மியாக துடித்தா நம்ம தூங்குகிறோம், 7 தடவை அதிகமாக துடித்தா நம்ம எழுந்திரிச்சிக்கிறோம். இதுதான் மூளையினுடைய அசைவு. அப்போது இந்த 10க்கும் 7க்கும் நடுமத்தில் மூளை துடிச்சிட்ருக்கும் த்ரூஅவுட் த நைட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கிற பொழுது. அப்போ த்ரூஅவுட் த நைட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆள் மனதுக்கு போகுது. அப்போ ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக நல்ல புக்ஸை படிங்க, நல்ல பாடல்கள் கேளுங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் காதலிங்க, நீங்களும் உங்கள் குழந்தையிலும் அன்பை பரிமாறிக்குங்க.